கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு கண்டினியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்பதான் நான் போடுற கூட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கார்த்தி தாலியை மீட்டி கொடுத்துட்டாரு. நம்ம சிவனாண்டி நம்மளோட முத்துவேலை அதாச்சும் அவங்க சித்தப்பாவை போட்டு வாட்டி வதக்குறாரு. இந்த சின்ன விஷயம் கூட உன்னால பண்ண முடியலையா, அவன் கிட்ட போய் தோத்து மண்ணை வச்சிருக்கியே, போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கான், ஆனா எதனாலன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளோட கரெக்டா கார்த்தி பேசிட்டு இருக்கும்போது வராரு. போலீஸ் கிட்ட மாட்டாம எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் நினைச்சிருந்தா எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இந்த ஊர் ஜனங்க கிட்ட உங்களை போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் தாலியை எங்க தாத்தா முன்னாடி நான் தாலியை திருப்பி மீட்டிட்டு வரணும், கோயிலுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் தான் நினைச்சேன், அதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட பாத்தீங்கன்னா இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப கார்த்தி பாத்தீங்கன்னா வழக்கம் போல தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஏலத்துல எடுத்த புடவை இருக்கு இல்லையா, அந்த புடவையை நீ எடுத்துட்டு போயிட்டு ரேவதி கிட்ட ஊர் மக்களோட நான் பெரியவங்களோட நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ எடுத்துட்டு போய் ரேவதி கொடு, அந்த புடவையை கட்டிட்டு தான் ரேவதி நலங்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மனுக்கு நீ ஏலத்துல எடுத்த புடவை, இந்த புடவை தான் ரேவதி காட்டணும், நீ உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி நலங்குக்கு போறாரு. அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜா சேதுபதி வழி அனுப்பி வைக்கிறாரு. நேரா பாத்தீங்கன்னா பெரியவங்களோட போறாங்க. சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க, என்ன இது, இவ இதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட கேட்கும் போது சந்திரா வழியில நிப்பாட்டி, என்ன நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜா சேதுபதி கூட இருக்க எல்லாருமே சந்திரா அறிவு இல்லையா, வீட்டுக்கு வரவங்களை போயிட்டு ஏன் வரேன்னு சொல்லிட்டு கேட்குறேன், நீங்கள் எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. அப்புறம் நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ ஊர் பெரியவங்க கார்த்தி கூட வந்திருக்காங்க. கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்கும் போது இந்த மாதிரி ராஜா சேதுபதி அவரோட பொண்ணுக்கு புடவைய கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த புடவைய தான் சீதனமா கொடுத்துருக்காங்க. இதை கட்டிட்டு தான் ரேவதி நலங்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லி கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்க, டவுட் பட்டு எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒன்றே கொடுத்தா மாதிரி தெரியலையே, ராஜசேதுபதி அவர் ஒன்றே கொடுத்தா மாதிரி தெரியல, நீங்களே எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது, அம்மா நம்புங்கம்மா, அவர் தான் கொடுத்தாரு, வேணா நீங்களே ஃபோன் போட்டு வேணா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்புறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்மளோட ரேவதி கார்த்தியை பார்த்துட்டு ஒரு சைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி நோட் பண்ணுறாங்க. மயில் வாங்கினது கிட்ட ரேவதியோட பார்வையை பாருங்களேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட் மேலேயே இருக்கு அப்படின்ற மாதிரி ஓட்டுறாங்க. நீ கவலையே படாத, நம்மளோட சகலை தான் திருப்பியும் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதான் நடந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா சரி அவங்க சீர் கொடுத்து அமைஞ்சிருக்காங்க, அதை ரேவதி போய் போட்டுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி அதை அழகாக அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. கார்த்தி பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காரு. உடனே ராஜராஜன், மாப்பிள்ள நீங்க நலங்கு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப கார்த்தி யோசிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வருக்கு பயங்கரமா கோவம் என்னது என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கேட்கறாங்க. ஏன் சாமுண்டீஸ்வரி கோவப்படுற, எங்க அப்பா தம்பியை பேரனா நினைக்கிறாரு, நானும் மாப்பிள்ளன்னு சொல்லணும் தங்கச்சி பையனாவே நினைக்கிறேன், நீயும் போயிட்டு நலங்கு வைப்பா, வாப்பா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி பயங்கரமா வெறுப்பாகிறாங்க. கார்த்தி கியூட்டா போய் நம்மளோட ரேவதிக்கு நலங்கு வைக்கிறாரு. சந்தனத்தை பூசி ரேவதியோ அதை ரொம்பவே ரசிச்சு ஏத்துக்கிறாங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நலங்கு ஃபங்க்ஷன் முடியுது. சாமுண்டீஸ்வரியோட திட்டம் எல்லாமே ஒன்னொன்னா வீணா போயிட்டு இருக்கு. சந்திரகலா ஆகட்டும், யார் என்ன பண்ணாலும் கார்த்தி என்ட்ரி கொடுத்து செம்மையா தூள் கிளப்பிட்டு இருக்காரு. இதே மாதிரி கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்தில் மருது மாட்டிப்பாரு. அதை வச்சு தான் கண்டிப்பாக கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.